மகளிரின் தற்சார்பு வாழ்வுக்கு வழிகோல 1989 ஆண்டில் மகளிர் சுய உதவிக்குழு இயக்கம் கண்டார் முத்தமிழறிஞர் கலைஞர். அவர் வழியில் நடைபோடும் இவ்வரசு அவ்வியக்கம் தழைத்தோங்கி செழித்திடும் வகையில் இதுவரை 6,23,529 சுய உதவிக் குழுக்கள் 1,41,718 கோடி ரூபாயை வங்கி கடனுதவியாக பெற்று பயனடைந்திட வழிவகை செய்துள்ளது. சுய உதவிக்குழு மகளிரின் உற்பத்தி பொருட்களின் விற்பனையை பெருக்கிட வாழ்ந்து காட்டுவோம் முதலான சீர்மிகு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. கிராமப்புற பகுதிகளில் பயின்று கல்வி பெற்று பணி வாய்ப்பின் பொருட்டு நகரங்களுக்கு வரும் மங்கையர் பாதுகாப்பாக தங்கிட நவீன வசதிகளுடன் கூடிய 19 தோழி விடுதிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. கைம்பெண்களின் கண்ணியமான வாழ்வை உறுதி செய்திட கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியம் அமைக்கப்பட்டுள்ளது. மகளிர் நலன் காக்கும் இத்தகைய திட்டங்கள் நாடெங்கும் பெரும் பாராட்டினை பெற்றதுடன் பல்வேறு மாநிலங்கள் இவற்றை பின்பற்ற தொடங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. மகப்பேறு மற்றும் பச்சிளம் குழந்தைகளின் இறப்பை குறைக்கும் நோக்கத்தோடு மாநிலத்தில் 130 அவசரகால மகப்பேறு மற்றும் குழந்தைகள் பராமரிப்பு மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. கருவுற்ற தாய்மார்களையும் பச்சிளம் சிசுக்களையும் பாதுகாப்பதில் தமிழ்நாடு அரசு முன்னோடியாக செயல்படுகிறது. அரசு மருத்துவமனைகளில் நிகழ்ந்திடும் பாதுகாப்பான பிரசவங்களில் தேசிய அளவில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது. அதனால் மகப்பேறு இறப்பு விகிதம் 1,00,000 மகப்பேருக்கு 35 என்ற அளவிலும், சிசு இறப்பு விகிதம் 1000 சிசுக்களுக்கு 12 என்ற அளவிலும் தேசிய சராசரியை விட மிக குறைவாகவே உள்ளது. 6 மாதம் வரை உள்ள குழந்தைகளின் ஊட்டச்சத்து குறைபாட்டினை களைய ஊட்டச்சத்தை உறுதி செய்யும் திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. மேலும் அவர்களின் ஊட்டச்சத்து குறைபாடை சரி செய்ய பாலூட்டும் தாய்மாருக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்கள் வழங்கப்படுகின்றன. பணிபுரியும் மகளிர் தம் பாலகரை பணிவுடன் பராமரிக்க உதவிடும் வகையில் அவர்கள் பணிபுரியும் தொழிற்பூங்காக்களிலேயே குழந்தைகள் காப்பங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. நெருக்கடி நேரங்களில் பெண்களின் இடுக்கண் களைந்து உடனடியாக உதவிட காவல் உதவி செயலி நடைமுறைக்கு வந்துள்ளது. ஆலயங்களில் ஆண் பெண் வேற்றுமை களைந்திடும் வகையில் அகிலமறிய ஆன்மீக துறையில் பெண்களுக்கும் வாய்ப்பு வழங்கும் வகையில் பெண் ஓதுவார் நியமனம் நமது அரசின் மகத்தான சாதனையாகும். தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பெண்களின் பங்களிப்பை ஊக்குவிக்கவும் அவர்களுக்கு உரிய அதிகாரம் அளித்திடவும் தமிழ்நாடு பெண்கள் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம் TNVSAFE உலக வங்கியின் உதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது.